நண்பர்களே, என் பேர்ல தான் அஸ்வின் விலாக் இருக்குமே தவிர என்னோட வீடியோல நீங்க தெரியும் எந்த விலாகும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு விலாக்ஸ் தான் பார்க்க போறீங்க. என்ன கதைன்னா, என்னோட காலேஜ்ல என்ன விஷயம் நடக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா ஒரு விலாக் மாதிரி பார்க்கலாம். நான் என்னென்ன புதுசா கத்துக்கிறேன், நான் எப்போ ஜிம்மு போறேன், நான் எப்போ சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றேன், எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். பொறுமையா பாருங்க. இது ஒன்றும் விஜய் சித்து விலாக்ஸ் மாதிரி இருக்காது. இது என் ஸ்டைல கொஞ்சம் பண்றேன் பாருங்க. குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். மண்டை கொஞ்சம் ஈரமாவே இருக்கட்டும். ஏன்னா வெளியே போனா ரொம்ப இதுவாக போயிடும். ரொம்ப ட்ரை ஆகிடும். இது வரைக்கும் எனக்கு பப்ளிக் பிளேஸில் பேசிலாம் பழக்கமே இல்லை சுத்தமாக. இன்றைக்கி தான் வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்க போதுன்னு தெரில. செம்ம இதுவாக இருக்குது, பயமாக இருக்குது. எவனை எதனா பார்த்துருவானோ, எதனா சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். அதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணிடுறேன். இந்த பிளாகை வச்சு எனக்குள்ளே இருக்கிற ஃபியர்லாம் இன்றைக்கி நான் தடுக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அழுத்திக்குங்க. இப்படிலாம் சொன்னால் யாரும் பண்ண மாட்டீங்க. இருங்க, இதுக்கோசமே அடுத்த வீடியோவில் தரமான விலாகாக எடுத்து போடுறேன். எப்போவுமே காலைல மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டுருவேன். நம்ம சேனல்லேயே ஒரு ஸ்கின் கேர் வீடியோ மாரி ஒன்று ரெடி பண்ணேன். ஒரு 60 டேஸ்க்கு ஒரு சீரம் யூஸ் பண்ணி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். வீடியோலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஒரு நேச்சுரல் ரிசல்ட் கிடைக்கல. நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. சரி, நம்மளுக்கே ரிசல்ட் கிடைக்காதப்போ எதுக்கு அடுத்தவங்களுக்கு மிஸ்லீடிங் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். வேற ஒரு சீரம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. ஆனால் மறக்காமல் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க சன்ஸ்க்ரீன் போடாதீங்க, சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், டல் ஆகிடும் ஃபேஸு. சன்ஸ்க்ரீன் வந்து சில பேருக்கு நேச்சுரலாகவே, சில பேருக்கு அது போட்டால் டல் ஆகிடும், சில பேருக்கு பிரைட்டனாக இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டால் செம்ம டல் ஆகிடுவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டாக இருப்பானுங்க. அது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விலாக் எடுக்கிறதால இது நல்லா வருமானு எனக்கு சுத்தமாக தெரியல. இது எங்கடா வச்சு பேசுறது? ஐயோ, சப்போஸ் நல்லா வரலினா தள்ளி விட்றாதீங்க. கொஞ்சம் என்னதான் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஏன்னா யாருமே எடுத்தோடனே அவங்களோட மொதல் வீடியோவில் நல்லா பண்ணிட்டு தான் சரித்திரம் இல்லை. நல்லா பண்ணுவாங்க, அது ஆளுங்க இருக்காங்க. நம்ம இப்போ தான் பிகினர். பாருங்க, உடனே தள்ளி விட்டுறாதீங்க. ஏன்னா யூடியூப்லேருந்து எதனா கொஞ்சம் கேஷ் கிடச்சாதான் அதை வச்சு எதனா பண்ணணும்னு ஒரு யோசனையில் இருக்கேன். ஏன்னா இப்போது நான் காலேஜ் போய்ட்டுருக்கிறதால அந்தளவுக்கு இன்கம்லாம் ஏர்ன் பண்ண முடியாது. யாராலையுமே சரி இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. பார்ட் டைம் ஜாபும் அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா உனக்கு தான் காசு வந்துட்டுருக்கு அப்புறம் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வைக்கிறதுலாம் என்னோடய ஃப்யூச்சர் சேஃப்டிக்கோசம் நான் சேர்த்து வைக்கிறேன். எல்லா காசையும் நான் உட்காந்து செலவு பண்ணிட்டேன்னா ஃப்யூச்சரில் எனக்கு வேலை கிடைக்கணும்னா சாப்பாட்டுக்கு செஞ்சு தான் அடிக்கணும். அதனால் நான் வெளியே போய் ஸ்டால் போட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் நான் தனியாக சேர்த்து வைப்பேன். அதில் நான் கையே வைக்க மாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நான் கை வைக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் வந்தால் மட்டும்தான் அந்த காசு வந்து எடுப்பேன். மற்றபடி என் செலவுக்கோ இல்லை எதனா ஃபோன் வாங்கணும், எதனா ஆக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு செலவுக்கு நான் என்றைக்குமே அந்த காசை நான் வெளியே எடுக்க மாட்டேன். அதனால் அந்த காசை பற்றி நான் அப்படி ஒரு காசு இருக்குன்னே மறந்துடுவேன். அப்படி ஒரு காசு என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் மறந்துடுவேன். மற்றபடி என் செலவுக்குன்னு நான் தனியாக அதை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், என்னோடய செலவுக்கோசம். சரி, அதுக்கு தான் யூடியூப்லேருந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடச்சா கூட எனக்கு போதும். அதை வச்சு நான் சமாளிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு நல்லா கிளம்பிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. எதுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது? லைட்டு ரொம்ப பளிச்சுன்னு அடிக்குது போல். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே வெளியே போய் தான் பேசணும். சத்தியமாக பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு நாள் எப்படின்னு. நண்பர்களே, ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டுருப்பேன் அந்த டைமில். ஆக்சுவலி நான் க்ரௌடை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறேன். கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது பேசுகிறதுக்கு பப்ளிக் பிளேஸில். யாரும் அவ்வளவும் பார்க்கல, 1-2 பேர் பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் ரைட்டாக தள்ளி நிற்கிறேன். ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. மூஞ்சில் புன்னகையோடு அப்படியே இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் ஷையாக இருக்குது. போக போக கரெக்டாகிடும். க்ரௌடை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால அந்த பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் க்ரௌடு கிட்டே போயிட்டேன்னா செம்ம பயம் வந்துடும் எனக்கு. ஒரு 2-3 பேர் தான் பார்க்குறாங்க என்ன. காலேஜில் போய் என்ன பண்ண போகிறேன் எனக்கு சுத்தமாக தெரியல. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கோம். மிஸ் எங்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. மணி தான் பிடிச்சின்னு இருக்கிறாப்புல. கொஞ்சம் சையாக இருக்குது, மாட்டிக்கிறோன்னா சிக்கமாக போயிடும். ஹலோ கைஸ், ஹியர் உங்கள் மணி. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன்.
காலேஜில் என்னால் அவ்வளோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இருக்கிறதே காலேஜில் 4 பீரியட் தான். 4 பீரியடில் 10 நிமிஷம் பிரேக் போயிடும். இதில் நான் எங்கேருந்து விலாக்லாம் ஷூட் பண்ணுறது? காலேஜில் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட்டு சுத்தமாக இல்லை. சரி, இப்போ எப்படி சாப்பாடை மெஷர் பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அப்படியே கொஞ்சம் தோராயமாக வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சரியான டயர்டுங்க. வெளியே செம்ம வெயில், சுத்தமாக முடியல. 400 கிராம் எவ்வளோ இருக்குன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே தெரில. தோராயமாக ஒரு கரண்டி போட்டு பார்ப்போம். நான் மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு கரண்டி ஒரு 300 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் 400 இருக்குமான்னு தெரியல. ஆனால் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். 400 சாப்பிட்டாகணும். ஓகே, இது போதுன்னு நினைக்கிறேன். பாதி கருகி வேறு போச்சு. இதுமாதிரி கருகி போனாலே சுத்தமாக சாப்பிடவே பிடிக்காது. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில். நீயே பண்ணிக்கோ அப்படின்றாங்க. 400 கிராமோட அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு திரும்பி ஜிம்முக்கு போய் உங்களுக்கு நான் vlog எடுக்கிறேன்.